4th கிரேட் நிஞ்சா வரல எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டும் பீஸ்ட் பாம்பை போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம கக்காஷி மைட்கா எதிர்க்க எது வந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம நருட்டோக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்ஜுரி ஆயிருக்கும். நம்ம குராமா பார்த்தீங்கன்னா நருட்டோ என்னோட சக்கரா வேணும்னா கூச்சப்படாம கேளு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குராமா கேட்கும். நருட்டோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அந்த டைமில் கூட இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற கான்வெகேஷன் ரொம்ப காமெடியாக போயிட்டு இருக்கும். குராமா கையை நீட்டிட்டு உன் சக்கரா என் சக்கரா கூட கம்பைன் பண்ண நருட்டோ அப்படின்னு சொல்லுவோம். நருட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலை போட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபிஸ் பாம் அடிப்பாங்க. நருட்டோ எந்திரிச்சு நின்று இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். 8 டெயில்ஸ் என்னால் நம்பவே முடியல நீயும் 9 டெயிலுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நருட்டோ வயித்துல கையை வச்சுட்டு சீல பிரேக் பண்ணுவான் பாருங்க. அந்த டைம்ல குராமா கிட்ட ஒன்று சொல்லுவான், இனிமே நீ மான்ஸ்டர் கிடையாது, லீஃப் வில்லேஜோட ஒரு சொத்து, நீ லீஃப் வில்லேஜோட ஒரு மெம்பர் தான் நீ அப்படின்னு சொல்லுவான். அந்த டைம்ல குராமாவே பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆயிடும். அந்த சீலை பிரேக் பண்ணிட்டு கேட்டை திறந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் குராமா மூட்ல நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்குவான். அந்த 6 டெய்ல்டு பீஸ்ட் பாமையும் பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் 6 மூளையும் பார்த்தீங்கன்னா சதற விட்டுருவான். நம்ம கக்காஷி ஏற்கனவே காமோயை கண்டுபிடி யூஸ் பண்ணி கண்ணு வழியில் நம்ம நருட்டோவை பார்க்கும்போது அப்படியே 4th ஒக்காக மினாட்டோ மாரியே தெரியும் போது ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷியோ சென்சே அப்படின்னு சொல்லி கூப்பிட பாருங்க. அதுவும் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கும்.